போக வேணான்னு எவ்வளவோ தமிழ் வந்துட்டு சிபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே தெரில. ஆனால் திடீர்னு வந்து போலீஸ் நிற்கிறாங்க. அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் 2 பேர் மேலேயும், அதனால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடி கெத்தாக கண்ணாடி போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறாங்க நம்ம தமிழ் சிபிக்கிட்டேருந்து வாங்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவர் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறத தமிழ் வீட்டிலே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் போலீஸ் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமாக ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால தான் போலீஸே வந்திருப்பாங்க. சூப்பராக வந்துட்டு லாக் பண்ணிடுவாங்க. என்ன தான் வந்துட்டு நீ என்னை போக விடாமல் பண்ணாலும் நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா ஏர்போர்ட்லேயே வந்துட்டு கண்ணாடியெல்லாம் கட்டிட்டு இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, கிளி மாதிரி பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இவ கூட வந்துட்டு போக பார்க்குறா, அரே என் வீட்டுக்காரரு என் வாழ்க்கை கெடுக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு கத்தி கூப்பாடு போடுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் தமிழுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது அதை பார்க்கும்போது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சிபி கிளம்பி தமிழ் கூட வராரு. அப்புறம் கோயிலில் யாருமே வந்துட்டு தமிழ் கூட்டிகிட்டு வர மாட்டா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வந்து தமிழ் வந்து சிபியோட இறங்கினோடனே எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறமா கூட்டிகிட்டு வந்தவொடனே சிபி கடுப்புலேயே இருக்கிறாரு. சரி இதுவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு கடுப்புலேயே வந்து இது பண்ணுவார். சரி பூஜை பண்ணிடலாம், இவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஒரு பக்கம் திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அழுகி போய் வருது. எல்லாருமே ஒரு மாதிரி அபசகுணம் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அந்த ஃபங்க்ஷன் நடக்க வேணான்னு சொல்லிட்டு சிபியோட அம்மா மாமா எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை இதை தாண்டி கடவுளோட நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்னா இந்த பையனும் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான், அதனால் ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிவிடுங்க, பையனோட எடைக்கு வந்துட்டு பழமோ ஏதோ வந்துட்டு கொடுங்க சாமிக்கு, அப்படி இடைக்கிட சமமாயிடுச்சுன்னா வந்துட்டு ஓகே, அப்படி சமமாகலைன்னா கடவுள் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் இது பண்ணல அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஜான் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுளோட அருள்னா தான் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால் இவங்க 2 பேரும் வந்துட்டு இது பண்ணலாம், இடைக்கிட வைக்கலான்ட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. சிபியை உட்கார வச்சு பழம்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. சிபியோட எடை 70னா 80 கிலோவே இவங்க வச்சுருக்காங்க. அப்பயுமே வந்துட்டு சமமாகலை. சரி ரத்த பந்தம் எல்லாம் வந்துட்டு அரிசி வைங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வச்சுருக்காங்க. யார் வச்சுமே வந்துட்டு இதுவாகலை. ஃபைனலாக வந்துட்டு இசை பாப்பா வந்து அந்த அரிசி எடுத்துகிட்டு போய் அவங்க அக்கா கிட்டே கொடுத்து நீ வெயின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜானுவும் சொல்ல சரின்ட்டு வைக்கிறாங்க. வச்ச அடுத்த செகண்டே வந்துட்டு சமமாயிடுது. எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இதுதான் ரத்த பந்தத்தை விட வந்துட்டு அதிகமான பாசம் வச்சுட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜானு சொல்கிறாங்க. சிபி தமிழ் 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனும் நடக்குது. தாலியை வந்துட்டு தமிழ் கழுத்தில் வந்து போட சொல்கிறாங்க. நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அவங்க அம்மா சிபியோட அம்மா. ஆனால் அவர் வந்து இந்த தாலி செயின் இப்படி தட்டி விடுறாரு. கரெக்டாக போய்ட்டு தமிழ் கழுத்தில் உட்காந்தது எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.